அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்று ஒரு பயணத்தில் இருப்பதனால் முடியுமான வரையும் சுருக்கமாக இன்றைய ஹுத்பாவின் மொழிபெயர்ப்பை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா அதாவது ஹிஜ்ரி 1447 முஹர்ரம் மாதம் பிறை 8 4ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 2025. குழந்தைகளுடன் அமைதியான உரையாடல் செய்வதனுடைய தாக்கம் எத்தகையது? இதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பு. அசருல் ஹிவார் அல் ஹாதி ஃபில் அப்னா. குழந்தைகளோடு அமைதியாக உரையாடல் செய்வதனால் குழந்தைகளிடம் ஏற்படுகிற நல்ல தாக்கங்கள் என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அமர இபாதஹு பில் ஹிவாரில் அஹ்சன் ونهاهم عن السلوك الفظ المنفر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أفضل المربين وقدوة المؤمنين صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவன்தான் மனிதர்களோடு நல்ல முறையில் உரையாட வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கிறான். மோசமான கடும் போக்கு மனிதர்களை விரட்டுகின்ற அந்த உரையாடல் முறையிலிருந்து அல்லாஹ் நம்மை தடுத்திருக்கிறான். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரன். அவனை தவிர வணங்குவதற்கான எந்த ஒரு கடவுளும் இருக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய இந்த தலைப்பினுடைய சாராம்சம் என்னவென்றால், மனிதனுடைய வார்த்தைகள் அல்லது அவனுடைய உரையாடல்கள், அவன் தன்னுடைய குழந்தைகளோடு அழகிய முறையிலே உரையாடுகிற போது, நல்ல முறையிலே வார்த்தைகளை பரிமாறுகிற போது அது நல்ல தாக்கங்களை உண்டாக்கும். அது குழந்தைகளோடு மட்டுமல்ல, பிற மனிதர்களோடு நல்ல உரையாடல் செய்வது என்பது அதனுடைய தாக்கமும் விளைவுகளும் நல்லபடியாக இருக்கும் என்ற கருப்பொருளில் இன்றைய ஹுத்பா அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நேர்மையான வார்த்தைகளையே நீங்கள் பேசுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், அப்படி நீங்கள் நல்ல நேர்மையான வார்த்தைகளை பேசினால் உங்களது செயல்பாடுகளை அல்லாஹ் சீர்படுத்தி விடுவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு, எவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுகிறார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று சூரா அல் அஹ்ஸாபினுடைய 70-71 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, நேர்மையான வார்த்தையை பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நேர்மையான வார்த்தையை பேசுங்கள். அப்படி நீங்க நேர்மையான வார்த்தையை பேசினால் யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும். இந்த குர்ஆன் வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த நேர்மையாக வார்த்தை பேசுவதை நமது செயல்பாடுகள் சீர்படுவதற்கான ஒரு நிபந்தனையாக பேசுறான். நீங்கள் நேர்மையான வார்த்தை பேசினீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும். அப்படின்னா இதுக்கு அரபு இலக்கணத்துல சொல்லுவாங்க ஜவாபு ஷர்த். நீங்க இதை செஞ்சா நான் இதை செய்வேன் அர்த்தம். நீங்க நேர்மையான வார்த்தையை பேசினீங்கன்னு சொன்னா உங்களோட செயல்பாடுகளை அல்லாஹ் என்ன செய்றான்? அவன் சீர்படுத்துவான். உங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபடுகிறாரோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லல, மகத்தான வெற்றி அடைந்து விட்டார், மாபெரும் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஐயுஹல் முஃமினூன், பொதுவாக இந்த ஹுத்பா பல முக்கியமான அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது. சொல்றாங்க, இன்னல் அப்னா, நமது குழந்தைகள் இருக்கிறாங்களே, அமானத்துல்லாஹி ஃபி அனாகினா, எங்கட கழுத்துகளிலே சுமத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம். நமது குழந்தைகள் நமக்கு அமானிதமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு ஒரு அலங்காரமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் அல்லாஹ் இவைகளை தந்திருக்கிறான். வஹபலன அல்லாஹு இய்யாஹும் லியகூனு ஸீனத்தன் வ பஹ்ஜத்தன் லனா, எங்களுக்கு அலங்காரமாக அழகாக அவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில். அல்லாஹ் இதை பற்றி இப்படி சொல்கிறான், அல் மாலு வல் பனூனு ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரங்களாக இருக்கின்றார்கள். வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்,
நல்ல அதாவது சாலிஹான நல்ல செயல்பாடுகள் இருக்குது, அதுதான் நமக்கு அதாவது மிஞ்சக்கூடியதாகும், நிலைத்திருக்கக்கூடியதாக. நிலைத்திருக்கக்கூடிய நற்செயல்கள் இருக்கிறது, கைருன் இன்த ரப்பிக ஸவாபன், கூலியால் அதுதான் உமது ரப்பிடத்திலே மிகச் சிறந்ததாகவும், வகைரு அமலா, எதிர்பார்ப்பதிலே மிகச் சிறந்ததாகவும் இருக்குது. அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதற்கும் சிறந்ததாகவும் இந்த நல்ல செயல்கள் இருக்கிறது என்று சூரா அல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப குழந்தைகளும் பொருளாதாரமும் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்வின் அலங்காரங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வமின் கரமிஹி சுப்ஹானஹு வலுத்ஃபிஹி அன் அக்ரமனா பிவாஜிபி தர்பியத்திஹிம் வ தஅலீமிஹிம், அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற ஒரு சங்கை கண்ணியம் என்னவென்றால், அவன் நமக்கு அல்லாஹ் நமக்கு காட்டுகிற இரக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா நமது குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கிற, குழந்தைகளுக்கு கல்வியை வழங்குகிற அந்த கடமையை கொண்டு அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துகிறான். நாங்க தான் அவங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நாம் அவர்கள் விஷயத்தில் கண்காணிப்பு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த கடமையை அல்லாஹ் நமக்கு ஒரு கண்ணியமாகவே நமது தலையிலே சுமத்தி இருக்கிறான். வஹுவ லைஸ பில் முஹிம்மத்தி ஸஹ்லா, இந்த விஷயம் ஒரு இலகுவான ஒரு பொறுப்பு அல்ல, இலகுவான லேசான ஒரு விஷயம் அல்ல. பல் ஹுவ ரிஹ்லத்துன் மம்லூஅத்துன் பித்தஹத்தியாத், இது சவால்கள் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கிறது. ஒரு குழந்தையை உருவாக்குவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, சவால்கள் நிறைந்திருக்கிறது. மஹ்ஃபூஃபத்துன் பில் அகபாத், கடக்க வேண்டிய பல பாதைகளால் அது சூழப்பட்டிருக்கிறது, சாதாரண விஷயம் அல்ல. லிதா ஃபஇன்னல் ஹிவாரல் ஹாதிய ஹுவ இஹ்தா அஹம்மில் அதவாத், இந்த நல்ல உரையாடல் இருக்கிறது, இது ஒரு சிறந்த ஒரு அதவாத், பிள்ளைகளை உருவாக்குவதற்கான ஒரு சிறந்த ஊடகமாகும். அல்லதி யும்கினு அன் நஸ்தக்திமஹா ஃபி தஆமுலி மஅ அப்னாஇனா, நமது குழந்தைகளோடு நல்ல விதமாக நாம் அதை பிரயோகிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருவிதான் இந்த நல்ல உரையாடல் என்பது, நிதானமான பேச்சு என்பது. வலவ் கானத் தர்பியத்து பில் ஃபத்லி மினல் கவுல் அவில் அனீஃபி மினல் அஃஆல், நமது தர்பியா என்பது ஒரு கடும் சொல்லாகவோ அல்லது வன்முறையான, அதாவது ஒரு அடக்கி ஆளுகின்ற ஒரு வன்முறை செயலாகவோ அது இருக்குமாக இருந்தால், லமஸ்தகாம லில் ஹயாத்தி நூர்ஹா, இந்த உலக வாழ்க்கையில் அதன் பிரகாசங்கள் நிலைத்திருக்காது. நீங்க நல்ல முறையில் அணுகினாதான் குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்க முடியும். நீங்கள் மோசமான கடும் சொல்லால் அந்த குழந்தைகளை நீங்கள் கையாண்டால், அல்லது அவர்களை ஒரு வன்முறையாக நீங்கள் அவர்களை கையாண்டால், இந்த உலக வாழ்க்கையில் அதனுடைய அந்த நூர், அந்த பிரகாசம் நிலைத்திருக்க முடியாது என்பது இந்த குத்பாவிலே மிக அருமையாக சொல்கிறார்கள். இதற்கு ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான்ல 159வது வசனத்தில் சொல்றார், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், உம்முடைய ரஹ்மத், ரப்புடைய ரஹ்மத்தின் காரணத்தால் தான் நீங்கள் அவர்களோடு லின்த லஹும், மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், சாதாரண விஷயம் அல்ல. வலவ் குன்த ஃபவ்வன் கலீலல் கல்ப், நீங்கள் கலீலுல் கல்ப்ன்றது ஒரு கடும் சொற்பிரயோகம் உள்ளவராக இருந்தால், கடுமையான வார்த்தையை நீங்கள் கடும் போக்குள்ளவராக, கடின சித்தம் உள்ளவராக நீங்கள் இருந்திருப்பீர்களே ஆனால், லன் ஃபப்பு மின் ஹவ்லிக், உங்களை விட்டும் அவர்கள் ஓடி இருப்பார்கள், பிரிந்து சென்றிருப்பார்கள். ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுடைய விஷயங்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே. வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்கள் காரியங்களில் அவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஃபஇதா அஸம்த, ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால், முடிவெடுத்து விட்டால், ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது தவக்குல் வைப்பவர்களை நேசிக்கின்றான், விரும்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த வசனத்துல என்னத்துக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால், நீங்க அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இது அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பேரருள், ரஹ்மத். நீங்க அவர்களோடு கடின சித்தமாக நடந்திருந்தால், நீங்க பெரிய கொள்கை பேசுறீங்கன்றதை பார்க்க மாட்டாங்க, அவர்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள். ஆகவே நல்ல வார்த்தை பிரயோகம் என்பது மனிதர்கள் நம்மிடமிருந்து விரலுவதை விட்டும், நம்மோடு அவர்கள் அண்டி வாழ்வதை விட்டும், அதாவது மோசமான வார்த்தைகள் தடுத்து விடுகின்றன. அப்ப நல்ல வார்த்தைகள், கடின சித்தம் இருக்கக்கூடாது. இயல்பிலேயே மனிதன் நல்ல மென்மையான வார்த்தை அவன் பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறார். ஐயுஹல் முஸ்லிமூன், முஸ்லிம் சமூகமே, லகத் தஅல் குர்ஆனுல் கரீமு இலல் ஹிவாரில் ஹாதி,
அதாவது குர்ஆன் உங்களை நல்ல வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை கொண்டு நிதானமாக நீங்கள் உரையாட வேண்டும் என்று சொல்கிறது, அழைக்கின்றது. வஹப்ப அலைஹ், அதற்காக உங்களை தூண்டுகிறது. அல்லாஹ் இப்படி சொல்கிறார், உது இலா சபீலி ரப்பிக் பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, உம்முடைய ரப்புடைய பாதைக்காக நீங்கள் அவர்களை அழையுங்கள். எப்படி அழையுங்கள்? பில் ஹிக்மா, ஞானத்தோடும், வல் மௌஇதத்தில் ஹஸனா, அழகான உபதேசத்தை கொண்டும் நீங்கள் அவர்களை அழையுங்கள். அவர்களோடு நீங்கள் மிக அழகான முறையிலே நீங்கள் வாதாட்டம் செய்யுங்கள். அவர்களோடு ஏதாவது ஆர்கியுமென்ட் பண்ண வந்தா கூட நல்ல விதமாக நீங்கள் அவர்களோடு வாதாடுங்கள். இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن سبيله وهو أعلم بالمهتدين, உமது இறைவன் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். யாரை? பிமன் ضل عن سبيله, தன்னுடைய பாதையில் இருந்து வழிதவறி சென்றவர்கள் யார் என்பதையும், وهو أعلم بالمهتدين, நேர்வழி பெற்றவர்கள் யார் என்பதையும் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நல்ல வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும், நல்ல உபதேசங்களை கொண்டு நீங்கள் மக்களோடு நீங்கள் உரையாட வேண்டும். அவர்களோடு வாதம் பண்ண வேண்டி வந்தாலும் நல்ல வார்த்தைகளை கொண்டு நீங்கள் அவர்களோடு முஜாதலா செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்வதுதான் மிகச்சிறந்த ஒரு பாதை என்பதை அல்லாஹ் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார். வகம் நஹ்னு பிஹாஜத்தின் இலா இஸ்திக்தாமில் ஹிக்மா, எவ்வளவு தேவை இருக்கிறது. நாங்கள் ஞானத்தை உபயோகிக்க வேண்டிய எத்தகைய தேவை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நமது பிள்ளைகளோடு உரையாடுகின்ற போது அவர்களோடு எத்தகைய நுட்பங்களை நாங்கள் கையாள வேண்டியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. காரணம் என்னென்றா, ஃபனஹ்னு அமாம பவ்வாபத்தின் மினல் அஃப்காரி தஹ்லியா, அதாவது பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பல்வேறு விதமான சிந்தனைகளுக்கு அவங்க சிக்கி இருக்கிறாங்க. நாங்க அவர்கள் நமக்கு முன்னால் பல வகையான வெளிப்புற சிந்தனைகள் இருக்கிறது. அதாவது சுருக்கம் என்ன சொன்னால், நமது செயல்பாடுகள், நமது பேச்சுக்கள், நமது உரையாடல்களில் இருந்து தங்களது பிழையான சிந்தனையில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் காணுகிற போது நல்ல உபதேசத்தின் மூலமாக நாம் அவர்களை நேசிக்கிறோம், நாம் அவர்கள் மீது அன்பு வைக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்கின்ற போதுதான் அவர்களை குழப்புகிற சிந்தனைகளை விட்டும் அவர்கள் விடுபடுகிறார்கள். பல சிந்தனைகள் இன்றைக்கு உலகத்தில் அவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனையில் இருந்து நாம் அவர்களை அகற்ற வேண்டுமாக இருந்தால் நல்ல அறிவார்ந்த முறையில் நமது குழந்தைகளோடு நாம் உரையாட வேண்டும். அப்படி உரையாடும் போதுதான் நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களது குழப்பங்களுக்கான தீர்வை நமது நல்ல சிந்தனைகளின் மூலம் அவர்கள் தெரிந்து கொள்கிற போதுதான் அந்த சிந்தனை தாக்கத்தில் இருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் தன் தோழர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். அபூ மஹ்தூரா என்று ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் நல்ல அழகான குரல் உள்ளவராக இருந்தார். சுருக்கமாக அந்த செய்தியை சொல்றேன். அப்போ ஒரு முறை அவர் தோழர்களோடு என்ன செய்யறாருன்னா, கொஞ்சம் அந்த நகைச்சுவையாக கொஞ்சம் அந்த கேலி பண்ற மாதிரி அவர் இந்த அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிடுறாங்க. فأمر به فلما وقف بين يدي رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிற நேரத்தில் ظن انه سيعاقب عقابا شديدا على استهزائه, இந்த மாதிரி அவர் கேலி கிண்டலாக நடந்து கொண்டார் என்பதற்காக ரசூலுல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மென்ட், தண்டனை தர போறாங்களா கூட அவர் நினைக்கிறார். ஆனா ஃபமா கான மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா அமரஹு பிஇயாதத்தில் அதான், இந்த அதான் ஒன்னு சொன்னீங்க தானே, அதை ஒருக்கா திருப்பி சொல்லி காட்டுங்க பார்க்கலாம்டாங்க. அப்போ அவர் அதான் சொல்றார், ஃபஅഖத யுன்சிது லஹு வயுஸ்னி அலைஹி, அவர் அந்த அதான கேட்டுட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இவர் செஞ்ச வேலை பிழையான வேலை தான், ஆனாலும் நல்ல விஷயத்தை தான் அவர் பண்ணினாரு. ஆனா இவர் நினைக்கிறாரு, நாங்க இந்த மாதிரி கேலியாக அதான் சொன்னதை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நமக்கு பனிஷ்மென்ட் தர போறாங்கன்னு நினைச்சிட்டு போனா அதை பத்தி எதுவும் பேசல, சொன்னாங்க திருப்பி ஒருக்கா சொல்லுனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டுட்டு என்ன செய்றாங்க, பாராட்டுறாங்க. சும்ம மஸஹ பியதிஹி ஷரீஃபா, தன்னுடைய கையால் அவரை தடவி விட்டு அவருடைய அதாவது முன்னெற்றியையும் அவருடைய நெஞ்சையும் தடை விட்டு அவருக்காக துஆ செய்தாங்க என்று பார்க்கிறோம். அப்ப ஃபயம்தலி கல்பு ஷாப் முஹப்பத்தன் வ ஈமானன் ஃபயுஸ்பிஹ முஅத்தினன் நபி, ரசூலுல்லாஹ்வுடைய பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினாக மக்காவிலே அவர் இருந்தார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை அணுகும் போது நல்ல அணுகுமுறை என்பது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இது போன்ற உதாரணம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ் ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான். எனவே
குழந்தைகளுடைய அந்த உரையாடல் என்பது அவர்களை பிழையான பாதையிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறையாக அது இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாக இருக்கிறது என்று சூரத்து தஹரீம்ல 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, குழந்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கிற அமானிதங்கள். அந்த அமானிதங்களை நாம் சரியான முறையிலே கையாளுகிற போதுதான் அதிலிருந்து நமக்கு நல்ல விளைவுகள் கிடைக்கின்றன. இபாதல்லாஹ் யஅலமு அன்னல் ஹிவாரன் நாஜிஹ், அதாவது வெற்றியை அடையக்கூடிய அந்த உரையாடல் இருக்கிறதே, யஹ்தாஜு இலா பஅதில் மஹாராத் அல்லதி யம்பகி லில் முரப்பி அன் யதஹல்லா பிஹா. ஒரு உரையாடல் மூலம் நீங்கள் நல்ல விளைவுகளை, வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு சில மகாராத்துகள், சில திறன்கள் இருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உரையாடலுக்கான சில ஆற்றல்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது எப்படி செய்கிறது? உங்கள் உரையாடல்கள் நல்ல சக்சஸ் ஆன நல்ல விளைவுகளை தரணுமா இருந்தால் நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு எப்படி உரையாடுவது? அவ்வலுஹா அல் இஸ்திமாஉல் ஜய்யித். நீங்கள் அவர்களுடைய செய்திகளை முதலாவது சரியா கேட்கணும். அவன் வாயத்தோடு சொல்ல முடிய வாயப்பத்துன்றது, மூடு வாயன்றது, எப்படி அவன் சொல்ல போறான்? முதலாவது அவன் என்ன நினைக்கிறான் அவனை பேச விடுங்க. அவனோட வார்த்தைகளை நீங்க கேளுங்க. நீங்கள் அடக்கியாலும் அதிகாரிகளாக நீங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் நீங்கள் அதிகாரிகளாக மட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் குழந்தைகள் என்ன சொல்ல வாராங்கிறத முதலாக கேளுங்க. அவ்வலுஹா அல் இஸ்திமாஉல் ஜய்யித், சிறந்த முறையில் உங்கள் குழந்தைகளுடைய கருத்துக்களை நீங்கள் உள்வாங்குங்கள். ஏனென்றால் ஃபல் அப்னாஉ யஹ்தாஜூன இலா மன் யஸ்தமிஉ இலைஹிம், பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மனக்குமுறல்களை கேட்கிறவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நான் சொல்றதை என் வாப்பா கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நான் சொல்றதை என் உம்மா கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. தன்னுடைய விஷயத்தை, தன்னுடைய மனசுல உள்ளவைகளை, இது சைக்காலஜிக்கலி தான் உண்மை. நாம ஒருத்தன் போய் அவன் சொல்றதை கேட்க முடியும், நம்ம செய்தியெல்லாம் அவன் சொல்றது, அவன் சொல்றது முதல்ல கேட்கணும். அப்பதான் அந்த உரையாடல் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா நாங்க ஒரு மணி நேரம் அல்ல, எத்தனை நாட்கள் உரையாடல் செய்தாலும் அதுல சக்சஸ் இருக்காது. எனவே ஃபல் அப்னாஉ யஹ்தாஜூன இலா மன் யஸ்தமிஉ இலைஹிம், அவங்க தாங்கள் சொல்றதை கேட்கிறதுக்கு ஆள் தேவைன்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய உணர்வுகள் பிறர் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. வைந்தமா யஷ்உரூன பிஅன்னனா நஸ்தமிஉ இலைஹிம் பிஇஹ்திமாமின், நாம் அவர்களுடைய அந்த உள்ள கிடக்கைகளை மிக கவனமாக கேட்கிறோம் என்று அவர்கள் உணர்கிற நேரத்திலே தான் சயஜஅலுஹும் ذلك اكثر رغبة في التعبير عن انفسهم واظهار ما في خلجاتهم. அப்பதான் அவங்க தங்கட மனசுல உள்ளத்தை வெளிப்படையாக நம்மளோடு பேசுகிறார்கள். இல்லன்னா நீங்க அதட்டிலே ஸ்டார்ட் பண்ணினா முடிவும் அதட்டில் தான், விளைவுகள் நல்லதாக இருக்காது. அப்ப நல்ல விளைவுகள் நாம் நமது உரையாடல்களின் மூலம் உண்டாக வேண்டுமாக இருந்தால் நாம் முதலாவது அவங்க சொல்றதை கேட்கணும். அப்பதான் அவங்களுக்கு அவங்களோட உள்ளத்துல உள்ளதை நம்ம கிட்ட சொல்லணும்ன்றது. கேட்கறதே சொல்லு அப்படின்னு போன கையில வச்சு கொள்வது, அவன் சொல்றதை கேட்கிறேன், என்ன சொன்னா எவ்வளவு நேரம் 10 நிமிஷத்துக்கு போற கேட்கிறேன், இது எந்த விதமான பிரயோசனம் இல்லை. அப்படியே எல்லாத்தையும் விட்டு போட்டு அவர் சொல்றதை கவனமா கேளுங்க. நீங்கள் அவர்களோட விஷயத்துல கவனம் கொடுத்து கேட்கிறீங்கன்றதை ஃபீல் பண்ணினா தான் உங்களிடம் அவர்கள் அவர்களுடைய செய்திகளை உரையாடுவார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹு தஆலா இதை பத்தி சொல்றாங்க. நயவஞ்சகர்கள் ரசூலுல்லாஹ் இப்படி செய்வாங்க. யாராவது அவங்களோட செய்திகளை சொல்லும் போது கேட்பாங்க, நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்ன, அதை கேட்பாங்க. கேட்டுட்டு தான் பதில் சொல்லுவாங்க. இது இடையில கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கிடையாது. நம்மள்கிட்ட அந்த கெட்ட பழக்கங்கள் இருக்குது. ஆனா நிறைய பேர்ட்ட இது இருக்குது, இது இருக்கக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, காதுல கேட்பாங்க, என்னப்பா சொல்லு, விஷயத்தை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை பத்தி சொல்றான். வமின்ஹும், இந்த நயவஞ்சகர்கள் சில பேர் இருக்காங்க, அல்லதீன யுதூன நபி, நபிக்கு தொந்தரவு கொடுக்கிறாங்க, அவங்களுக்கு தொல்லை தருகிறார்கள். வயகூலுன ஹுவ உதுனுன், இவர் உதுனு காலுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இவர் எல்லாத்தையும் கேட்கிறாரு, ஏன்னா உதுனுன்றாங்க, செவியேற்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், உதுனு கைரின் லக்கும், அவருக்கு காதுதான் உங்களிலேயே சிறந்த செவியேற்பவராக இருக்கிறார், சிறந்த காதாக, உதுண்டா காதுக்கு சொல்லு, அவர் உங்களில் சிறந்த ஒரு செவியாக இருக்கிறார். யுமினு பில்லாஹ் வ யுமினு லில் அல்லாஹ்வை அவர் நம்புகிறார், அல்லாஹ்வையும் ஈமான் கொள்ளுகிறார். அதாவது மூமின்களுடைய விஷயத்தையும் அவர் உண்மைப்படுத்தவும் செய்கிறார். வரஹ்மத்துல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அருளாகவும் அவர் இருக்கிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இதுல நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னடா, நமது உரையாடல்ல நாம சக்சஸ் ஆகணும்டா, நம்ம எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்களை நாம் உருவாக்கணுமாக இருந்தா நம்ம பிறருடைய செய்திகளை காது கொடுத்து கேட்கணும். வமின் சிமாத்தில் முரப்பின் நாஜிஹி ஐலன், இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன, அன்னஹு யத்தஜன்னபு நக்தல் காசிய ஃபில் ஹிவார், அதாவது இந்த சரியான ஒரு உரையாடல் செய்கிறவர் என்னன்னு சொன்னா, உரையாடலில் அவர் விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும்.
இப்ப நீங்க ஒரு பிள்ளைக்கு நசியத்து பண்ணணும், நீ எப்படிப்பட்ட நீ அன்றைக்கு போய் அடிச்சுட்டு வந்தானடா, நீ அன்றைக்கு பிரச்சனை போட்டு வந்தானே, நீ அன்றைக்கு இது செஞ்சு வந்தானே, இது செஞ்ச அவன் எல்லா விமர்சனத்தையும் சொன்னா அவன் எப்படி அவன் நீங்க உரையாடி அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. விமர்சனங்களை தவிர்த்து நீங்கள் உங்கள் உபதேசங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். பல் இக்தாரு இபாராத்திஹி பிதிக்கா, நீங்கள் உரையாடும் போது என்ன வார்த்தைகளை கையாள வேண்டும் என்ற நல்ல வார்த்தைகளை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். ஃபல் கலிமாத்துல் ஹஸனா, நல்ல வார்த்தை இருக்கிறதே லஹா தஅசீருன் கஸீருன் கபீருன், அதாவது நஃப்சியத்தில் அப்னா, அது நல்ல வார்த்தைகள் அதாவது பிள்ளைகளுடைய உள்ளத்துல நல்ல தாக்கங்களை உண்டாக்கும். நீங்க பேசுற வார்த்தைகள் தான் அவங்களோட உள்ளத்திலே நல்ல தாக்கங்களை உண்டாக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், குல் இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், யகூலு அல்லதி ஹிய அஹ்சன், அவர்கள் நல்ல வார்த்தையை பேச வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். நல்லதை பேசட்டும், நல்லதா நடக்கட்டும். இன்ன ஷைத்தான யன்ஸஉ பைனஹும், இன்ன ஷைத்தான, ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறான், பிரச்சனை உண்டாக்கி விடுகிறான். இன்ன ஷைத்தான கான லில் இன்சானி அதுவம் முபீனா, இந்த ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஜ்தஹிது ஃபீ ஹிவாரின் யுரப்பில் அப்னாஅ அலல் கைர், நீங்கள் உங்கள் குழந்தைகளை நல்ல விதமாக உருவாக்குவதற்கான நல்ல உரையாடல் முறைகளை நீங்கள் தெரிவு செய்யுங்கள், அதற்காக முயற்சி செய்யுங்கள், அவர்களை நீங்கள் தீங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நேர்வழி காட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, எனினும் அல்லாஹ் தான் நாடுகிறவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், அவன் நேர்வழி பெற்றவர்களை மிக அறிந்தவனாக இருக்கிறான். ஹதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதியல் அமீன். ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. மீண்டும் ஒரு குத்துபாவில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.